ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபன் மியூ 2.0. இந்த வீடியோ அப்டேட் பார்க்க போனால் பிக் பாஸோட 3ஆம் ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. 3ஆம் ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம திவாகரை தான் வீட்டுக்குள்ளே வந்துக்கோங்க எக்ஸ்கண்டன்ட் எல்லாம் வச்சு செஞ்சு விட்றாங்கன்னு சொன்னாங்க. திவாகராக இருக்கட்டும், நம்ம தீபக்கா இருக்கட்டும், நம்ம மஞ்சரியாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம பிரியங்கா, அவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து நம்ம திவாகரை வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் சார் வெளியில வாட்டர்மெலன் எல்லாம் உங்க ஸ்டிக்கர் தான் ஒட்டிருக்காங்க. திவாகரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி வெளியே வந்து வாட்டர்மெலன் ஸ்டிக்கர் தான் எல்லா பக்கம் நான் பார்க்க முடியுது. உங்களை வந்து நீங்கள் ரொம்ப பிரபலமாக இருக்கீங்க, நல்லா விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஓட்டி அறிஞ்சிடறாங்க. எல்லா ஜூலையும் உங்களோட ஸ்டிக்கர் தான் ஒட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி பிரியங்கா அவங்க சைலண்டாக வந்து சம்பவம் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு உங்களோட ஷோல்டர்ஸ் எல்லாம் இப்படி இப்ப ஜிம் வாசல் எல்லாம் உங்க போஸ்டர் விட்டுருவாங்க. அடுத்தது மஞ்சரி அவங்களும் அந்த மாதிரி விஷயம் தான் சொல்கிறாங்க. உடனே திரும்ப பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே லவ்லாம் பண்ணியிருக்கேன், நீங்கள் சோல்டர்லாம் ஆட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வைபாக பேசியிருக்கான்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தீபக்கரன்ட்டு அவளுக்கு வெக்கத்தை பாரியா வெக்கத்தை அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரொமோ வந்திருக்குன்னு சொன்னாங்க. இவங்க வந்து ஹோட்டல் டாஸ்க்கு பண்ணுறக்காக தான் இந்த வார ஃபுல்லாக இருக்கிறக்க வந்திருக்காங்க. எக்ஸ்கண்டன்ஸாக வந்து உள்ள தாட்டி விட்டுருக்காங்க. அதாவது 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 8 இருந்தவங்க, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா பொறுத்தளவு சீசன் 7 இருந்தவங்க. இவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வைபாக போகும். இந்த சீசன் 9 வந்து கேம் சேஞ்ச் பண்ணுறக்காக தான் உள்ளே வந்திருக்காங்க, நல்லாவே தெரியுது. அதை பிரியங்காவும் சொன்னாங்க. அந்த கேம் சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். உள்ளே வந்தோடனே ஒவ்வொரு ஆளுகளாக சைலண்ட்டாக வச்சு செஞ்சு விடுறாங்கன்னே சொல்லாங்க. இந்த காஸ்டியூம் கரெக்டாக சூட் ஆயிருக்குல்ல. யூசுவலா எல்லா காஸ்டியூமும் எனக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கும். சார் லவ் பண்ணிருக்கீங்களா சார்? தான் மெயினாக தெரியுது. 24/7 இப்போ வரையும் என்ன அப்டேட் போயிருக்குன்னு சொல்லி நான் பார்க்கல. மதியானத்துக்கு மேலேருந்து என்னால் பார்க்க முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்தங்காட்டி. இருந்தாலும் இப்போ ஹோட்டல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி தகவல் கிடச்சிருக்கு. சார் லவ் பண்ணிருக்கீங்களா சார்? அவருக்கு லவ் பண்ணிருக்காங்க மேடம். 24/7 இப்போ கொஞ்சம் லைட்டாக பார்த்தேன். அதே மாதிரி நம்ம திவ்யா கணேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே, அதாவது ஃபஸ்ட்டு பிக் பாஸ் ஸ்டார்டிங்லேருந்து வந்தாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு எப்படி விளையாடுவாங்களோ அதே மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவுஸ்மேட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹோட்டலில் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு பண்ணி தரணுமோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக சிறப்பாக பண்ணித்தராங்க. அது விருந்தினர்களுக்கான உபசரிப்பு மற்றும் பணிவிடையே முதல் கடமை. இது வந்து நல்லா தெரியுது. இந்த டாஸ்க் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் யார் வந்து இது பண்ணியிருக்கா, அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நல்லா வந்து பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. அது யாருன்னு வந்தால் நல்லாயிருக்கும். உங்களோட கருத்து கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க. பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். இர்ஃபன் மியூ 2.0. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. வேற மாதிரி மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு அமைப்புதான ஒரு